ஸ்ரீ சங்கரா டிவி நேயர்களுக்கு வணக்கம். சுபதினம் நிகழ்ச்சியில் அனைவரையும் சந்திக்கிறதுல மிகவும் மகிழ்ச்சி. இன்னைக்கு ஏப்ரல் மாதம் 29ஆம் தேதி புதன்கிழமை. இந்த நாளுக்கான 12 ராசிக்கும் பலன் மற்றும் பரிகாரத்தை பார்க்கலாம். அதை தொடர்ந்து நமக்கு ஒரு கேள்வியும் உண்டு. இன்னைக்கு சந்திரன் கன்னி ராசியில சஞ்சாரம் செய்கிறார். மேஷ ராசி நேயர்களுக்கு இன்றைய நாளில் இந்த கன்னிராசியில் இருக்கக்கூடிய சந்திரன் 6ஆம் இடத்தில் அமர்ந்திருக்கிறார். இன்று இவர்களுக்கு தன லாபங்கள் அதிகரிக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்கும். வியாபாரம் மற்றும் தொழில் சார்ந்த விஷயங்களில் இவர்கள் எடுக்கக்கூடிய முடிவுகள் சாதக பலனையே கொடுக்கும். இன்று பிரதோஷமாக இருப்பதனால் நந்தி தேவரை வழிபாடு செய்யலாம். ரிஷபராசினியர்களுக்கு இன்று சுக்கிரன் ராசியில் இருப்பதும் மற்றும் 2ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் அனைத்து விதமான நன்மையும் கொடுப்பார். பல நாட்களாக இருந்து வந்த குடும்ப சிக்கல்கள் இன்று தீரும். பஞ்சமத்தில் இருக்கக்கூடிய சந்திரன் இவர்களுக்கு இன்று பூர்வ புண்ணிய பலங்களை அதிகரிப்பார். இன்று பங்கு சந்தையின் முதலீடுகள் ரிஷபராசினியர்களுக்கு நல்ல ஒரு பலனை கொடுக்கும். இன்று புதன்கிழமை பிரதோஷமாக இருப்பதனால் சிவபெருமான் ஆலய வழிபாடும் மற்றும் பெருமாள் ஆலயத்தில் விஷ்ணு சஹஸ்ரநாமமும் சிறந்தது. மிதுன ராசினியர்களுக்கு ராசியில் குரு பகவானும் 4ஆம் இடத்தில் சந்திரன் இருப்பதனால் பூமி சார்ந்த விஷயங்களில் முக்கிய முடிவுகளை இன்றைய நாளில் எடுக்கலாம். வீடு விற்பது, வாங்குவது, நிலம் சார்ந்த விஷயங்களில் இருக்கக்கூடிய குழப்பங்களுக்கு இன்று நல்ல ஒரு தீர்வு உண்டு. மிதுன ராசி நேயர்களுக்கு இன்று மாலை நேரம் மிகவும் உகந்ததாகவே இருக்கும். பல நாட்களாக இருந்த ஒரு மன போராட்டம் இவர்களுக்கு இன்று தீரும். மிதுன ராசி அன்பர்களுக்கு இன்று புதன்கிழமை பெருமாள் ஆலய வழிபாடும் மற்றும் பிரதோஷ வேளையில் நரசிம்மரையும் வழிபாடு செய்யலாம். கடகராசி அன்பர்களுக்கு இன்று குடும்ப குழப்பங்கள் தீரும். 3ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சந்திரன் கடகராசி அன்பர்களுக்கு தாயாரின் உடல் ஆரோக்கியத்தில் இருந்து வந்த குறைபாட்டை தீர்ப்பார். கடகராசி அன்பர்களுக்கு இன்று பெரிதளவுக்கும் எந்த விதமான மனக்குறையும் இல்லை. குடும்ப சூழ்நிலையில் இருக்கக்கூடிய குழப்பங்களுக்கு இன்று நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும். 2ஆம் இடத்தில் கேது மற்றும் 8ஆம் இடத்தில் ராகுவின் சஞ்சாரம் கடகராசி அன்பர்களுக்கு சின்ன சின்ன வாக்குவாதங்கள் அலுவலக ரீதியாக வந்து போகலாம். இன்றைய நாளில் புதன்கிழமை விஷ்ணு சஹஸ்ரநாம பாராயணம் செய்து பிரதோஷ காலத்தில் நரசிம்ம வழிபாடு சிறந்தது. சிம்மராசி நேயர்களுக்கு ராசிநாதன் சூரியன் புதனுடன் சேர்ந்து பாக்கியத்தில் அமைந்திருப்பது மனதிற்கு ஒரு நல்ல மகிழ்ச்சியான செய்திகள் வரக்கூடிய நாளாக இருக்கும். 8ஆம் இடத்தில் செவ்வாய் சனி இருந்த போதிலும் பாக்கியத்தில் ராசிநாதன் உச்சபலம் பெற்றிருப்பது சிம்மராசி நேயர்களுக்கு ஒரு மிகப்பெரிய பலமாகும். குடும்பத்தில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன மனக்குறைகளையும் இன்றைய நாளில் தீர்க்கலாம். சிம்மராசி நேயர்களுக்கு பல நாட்களாக இருந்து வந்த மன போராட்டங்களும் மாறக்கூடிய சூழ்நிலைகள் உருவாகும். இன்றைய நாளில் சிம்மராசி அன்பர்களுக்கு கொடுக்கல் வாங்கலில் இருந்து வந்த சிக்கல்களும் தீரும். கன்னிராசி அன்பர்களுக்கு ராசியில் சந்திரன் இருப்பது மனக்குழப்பத்தை கொடுக்கும். ராசியில் சந்திர பகவானும் 7ஆம் இடத்தில் செவ்வாய் மற்றும் சனியும் சேர்ந்திருப்பது கணவன் மனைவி உறவில் சின்ன சின்ன மனக்குழப்பங்களை கொடுக்கலாம். இந்த நாளில் கன்னிராசி அன்பர்களுக்கு வருமானங்கள் அதிகரிக்கும். வியாபாரம் மற்றும் தொழில் சார்ந்த விஷயங்களில் இவங்களுக்கு இருக்கக்கூடிய மனக்குறைகள் இன்று தீரும். நண்பர்களால் இன்று நன்மைகள் உண்டு. துலாம் ராசி அன்பர்களுக்கு ராசிநாதன் சுக்கிரன் 8ஆம் இடத்தில் இருப்பது கணவன் மனைவி உறவில் சின்ன சிக்கல்கள் வந்து போகலாம். இன்று இவர்களுக்கு பாக்கியத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் நன்மையை தருவார். துலாம் ராசி அன்பர்களுக்கு பல நாட்களாக இருந்து வந்த குடும்ப போராட்டங்களும் குடும்ப சிக்கல்களும் மாறும். இன்று துலாம் ராசிக்காரர்கள் புதன்கிழமை மற்றும் பிரதோஷ காலமாக இருப்பதனால் சிவபெருமான் வழிபாடும் நந்தி தேவருக்கு அபிஷேகத்தையும் செய்யலாம். விருச்சிக ராசி நேயர்களுக்கு இன்று ராசிநாதன் செவ்வாய் சனியுடன் இருப்பது 5ஆம் இடத்தில் குழந்தைகளுக்கு உடல் ஆரோக்கியத்தில் சின்ன சின்ன மருத்துவ செலவுகளை கொடுக்கும். 6ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சூரியன் மற்றும் புதனின் சஞ்சாரம் தன லாபத்தை கொடுக்கும். இன்று விருச்சிக ராசி அன்பர்களுக்கு நண்பர்களால் சில குழப்பங்கள் ஏற்படலாம். புதிய நண்பர்களை நம்ப வேண்டாம். இன்று விருச்சிக ராசி அன்பர்களுக்கு பிரதோஷ காலத்தில் அன்னதானங்கள் செய்வது மிகவும் சிறப்பு. தனுசு ராசி அன்பர்களுக்கு இன்று நீண்ட நாள் கனவுகள் நிறைவேறும். முடிந்த வரையில் இன்றைய நாளில் உங்களினுடைய சகோதர சகோதரிகளிடத்தில் பூமி சார்ந்த விஷயங்கள், சொத்து சார்ந்த விஷயங்களை பேசாமல் இருக்கலாம்.
தனுசு ராசி அன்பர்களுக்கு 10ஆம் இடத்தில் சந்திரனின் சஞ்சாரம் அலைச்சலை கொடுக்கும். புதிய வியாபாரம், தொழில் சார்ந்த விஷயங்கள், பேச்சுவார்த்தைகளை சற்று ஒத்தி வைப்பது நல்லது. தனுசு ராசி நேயர்களுக்கு இன்று புதிய நண்பர்கள் மூலமாக நன்மைகள் நடக்கும். குடும்பத்தில் ஒரு விதமான சிக்கல்கள் தீரக்கூடிய நாளாகவும் அமைகிறது. மகர ராசி அன்பர்களுக்கு இன்று மனநிலையில் நல்ல ஒரு மகிழ்ச்சியும் சந்தோஷத்தையும் பார்க்கலாம். பாக்கியத்தில் இருக்கக்கூடிய சந்திரன் உங்களுக்கு இன்று நல்ல ஒரு அமைதியை தருவார். மகர ராசி நேயர்களுக்கு பல நாட்களாக இருந்து வந்த குடும்ப சிக்கல்கள், உங்களினுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் இருந்து வந்த மன போராட்டங்களும் மாறும். மகர ராசி அன்பர்களுக்கு 4ஆம் இடத்தில் சூரியனும் புதனும் உச்ச நிலையில் இருப்பதனால் வீடு சம்பந்தப்பட்ட விஷயங்களில் இவர்கள் நல்ல முடிவை எடுக்கலாம். கும்பராசிக்காரர்களுக்கு இன்று அவிட்டம் மற்றும் சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமமாக அமைகிறது. இந்த நாளில் உங்களினுடைய சகோதர சகோதரிகள் மூலமாக சின்ன மனக்குழப்பங்கள் வந்து போகும். கும்பராசி நேயர்களுக்கு 5ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் நல்ல ஒரு மன சந்தோஷத்தையும் மற்றும் இன்றைய நாளில் உங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு சில சிக்கல்களிலிருந்தும் மாற்றத்தை கொடுக்கலாம். கும்பராசி அன்பர்களுக்கு இன்று சந்திராஷ்டமம் மற்றும் பிரதோஷமாக அமைந்திருப்பதனால் இவர்கள் சிவபெருமானுக்கு பச்சரிசி மாவு அபிஷேகத்திற்கும் பால் மற்றும் பன்னீர் கொடுக்க சந்திராஷ்டம தோஷங்கள் நிவர்த்தியாகும். மீனராசி நேயர்களுக்கு இன்று நல்ல ஒரு மனநிலை ஏற்படும். மீனராசி அன்பர்களுக்கு பல நாட்களாக இருந்து வந்த துன்பங்களும் தீரும். ராசியில் செவ்வாய் மற்றும் சனி 7ஆம் இடத்தில் சந்திரன் இருப்பதனால் சின்ன மன கலக்கங்களும் குழப்பங்களும் வந்து போகலாம். பெரியவர்களினுடைய தலையீட்டினால் இன்று குடும்ப சண்டைகள் தீரும். மீனராசி அன்பர்களுக்கு இன்று நல்ல ஒரு உயர்வான நாளாகவே அமைகிறது. பல நாட்களாக இருந்து வந்த குடும்ப சிக்கல்களும் தீரும். 12 ராசிக்கும் உண்டான பலன் மற்றும் பரிகாரத்தை பார்த்தோம். இந்த நாளுக்கான கேள்வியை பார்க்கலாம். கண்டிப்பாக கிரகங்களும் ஒரு காரணம், அவங்கவுங்க குடும்பமும் ஒரு காரணம். ஏன்னா கிரக நிலைகள்ல திருமணத்திற்கு நமக்கு சாதகமா இல்லாத கிரகம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுக்கிரன் தான். ஏன்னா இப்போ நம்ம விஞ்ஞானிகள், நம்ம அஸ்ட்ரானமர்ஸ்லாம் சொல்றது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ரொம்ப பூமிக்கு அருகாமையில் சுக்கிரன் வருவதனால் சுக்கிரனினுடைய தாக்கம் மனநிலையை ரொம்ப மாத்துறது, மனிதர்களினுடைய லைஃப் ஸ்டைலை. ஸோ இந்த லிவிங் டுகெதர் வாழறது, எல்ஜிபிடி இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே சுக்கிரனின் தாக்கத்தினால் ஏற்படுது. ஸோ ஒரு நார்மலாக இருக்கிற ஒரு சிலர் திருநங்கையாக மாறுவதும் திருமகனாக மாறுவதும், ஸோ இந்த டிரான்ஸ்ஜெண்டர்ஸ் இருக்கக்கூடிய வகையிலையும் சுக்கிரனினுடைய தாக்கம்தான். கிரகநிலைகளில் இப்படி இருக்கிற சூழ்நிலையில ஒவ்வொரு குடும்பங்கள்லேயும் குழந்தைங்க பார்க்கக்கூடிய விஷயங்கள், பெற்றோர்கள் எப்படி வாழறாங்க, எங்கள் அப்பா அம்மா சந்தோஷமாகவே இல்லை, நான் இதுக்காக கல்யாணம் பண்ணி ஐ டோன்ட் வாண்ட் டு கெட் இன் டு தட் அந்த ப்ராப்ளம்னு பசங்க சொல்கிறாங்க. திருமணமானவங்க என்ன சொல்கிறாங்க, இந்த ஜென்ரேஷன் குழந்தைகளே வேண்டாம், எங்களுக்கு எதுக்கு நாங்கள் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் எடுத்துக்கணும், ஸோ ஒரு ஃப்ரெண்டாக இருக்கிற வரைக்கும் இருப்போம், வேண்டான்னா பிரிஞ்சு போயிடலாம் அப்படிங்கிறது. ஸோ மனிதனினுடைய மனநிலையை மாற்றுவதற்கு பல காரணங்கள் உண்டு. இன்றைக்கி இருக்கக்கூடிய ஃபுட் ஹேபிட்ஸு, ஸோ நம்ம என்ன சாப்பிட்றோமோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் புத்தியும் வேலை செய்கிறது. அப்போது நம்ம லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ்ஸு, கிரகநிலைகளினுடைய தாக்கம், ப்ளஸ் நம்மளுடைய சொசைட்டி, இது எல்லாமா சேர்ந்து தான் இன்றைய திருமண வாழ்க்கையில் வரக்கூடிய பிரச்சனைகளுக்கு காரணமாக இருக்குது. இதில் நம்ம ஏதாவது மாற்ற முடியுமா அப்படின்னா கண்டிப்பாக முடியாது. முடிஞ்ச வரையில் கிரகங்களினுடைய தாக்கம் எப்படி இருக்கோ அதற்கான நிவர்த்திக்கு ஏதாவது வழி உண்டா அப்படிங்கிறத நம்ம ஆன்மீகத்தில் நமக்கு தேடலாம். அதில் ஜோதிடம் நமக்கு கண்டிப்பாக ஒரு துணையாக இருக்கும். ஸோ ஜோதிடத்தை நம்புறவங்க கண்டிப்பாக ஆன்மீகத்தையும் நம்புவாங்க. இது ரெண்டுமே நம்மளுடைய சமுதாயத்தையும் நம்மளுடைய வருங்கால சமுதாயத்தையும் நிச்சயமாக காப்பாற்றும். என்ன நேயர்களே, இன்றைய சுபதினம் நிகழ்ச்சி அனைவருக்குமே பயனுள்ளதாக அமைந்திருக்கும். மீண்டும் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.